Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 403 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அவனோட கைய நல்லா பெருசா மாத்தி அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு குத்து வச்சான்ல அந்த குமாவுக்கு. குத்து வச்சதுக்கு அப்புறம் கைய மறுபடியும் சின்னதாகும்ல, என்ன கொஞ்சம் காத்து ஊதி பெரிய கையா மாறினதுனால காத்து போக போக பைய கண்ணா பின்னான்னு அங்கன்னு காத்துல அலை அடிச்சுக்கிட்டு தெரியுவான். அப்படி சுத்தினா கூட பரவாயில்லையே, கண்ணா பின்னான்னு சுத்தி புதகடீல்னு போய் விழுவான். அடிச்ச கைப்புள்ளைக்கே இந்த நிலைமைன்னா அடி வாங்கினவன் உசுரோட இருப்பான். அப்படியே புகையெல்லாம் களைச்சு விட்டுட்டு அந்த குமாவை காட்டுறாங்க. தரையோட தரையா சப்பி பேனி கிடப்பான். அப்படியே ஒருத்தரா காட்டுறாங்க. எல்லாத்துக்குமே பயங்கரமா மூச்சு வாங்கும். ஆமா, இந்த ஒரு தடிமாட்டு பயில காலி பண்ண உசுர கொடுத்து சண்டையை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு 50 பேர் வந்தானுங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. எந்த பைரட்டும் கடல்ல சுத்த முடியாது. இன்னும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்கானுங்க, பாப்போம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு. அப்பதான் உன்னை நோட் பண்ணுவாங்க, அவனோட கழுத்துல PX4 சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்னு போட்டிருக்கும். அப்படின்னா இன்னும் இவனை மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு கன்ஃபார்மே ஆயிருச்சு. ஆனா அவனோட பாடியில ஒரு சின்ன அசைவு தெரியுமா, நமக்கெல்லாம் அள்ளு விடும். உசோப்புக்கெல்லாம் நாக் அவுட்டே ஆயிருச்சு. இனிமேட்டு அவன் மூவ் பண்ணா என்ன, மூவ் பண்ணாட்டி என்ன, இனிமேட்டு இவங்களால எல்லாம் மூவ் பண்ண முடியாது. என்ன இருக்கிற எனர்ஜி எல்லாத்தையுமே திரட்டி இங்க இருந்து தப்பிச்சு வேணா ஓடலாம். ஆனா ரோபின் நம்ம தப்பிச்செல்லாம் ஓடக்கூடாது. யாரு நம்மள ஃபாலோ பண்ணி வந்தாலுமே அவங்கள ஜெயிச்சுதான் ஆகணும்பா. ஏன்னா இப்ப இவங்களுக்கு டைம் மேட்டர் இல்ல. சொல்ல போனா இன்னும் 3 நாளைக்கு இங்க தான் சர்வைவ் ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா சண்டை போட்டு ஜெயிக்காம விட்டா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க. அது இன்னும் பிரச்சனை. இப்போதைக்கு அவனை பார்த்த வரைக்கும் நல்லா தெரியுது இவன் ஒரு சைபார்க்குன்னு. ஆனா நிஜத்துல இவன் ஒரு மனுஷன் தான். ஒருவேளை குமான்னு வந்தால அவனோட ட்வின் பிரதரா கூட இவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா த்ரில்லர் பார்க்ல வந்த ஆளு இவன் கிடையாதுன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. பட் ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸுமே தெரியல. ஆனா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தனை இந்த அளவுக்கு அக்யூரேட்டா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம கிரியேட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. சொல்ல போனா முடியாத காரியம். ஆனா இவனை எப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. லூஃபி எல்லாம் இதுக்கு மேல முடியலடா சாமி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இதுக்கு மேல எல்லாம் மூவ் பண்ண முடியலம்பா. லூஃபி எல்லாம் சண்டை வரும்னு எதிர்பார்த்தான். ஆனா இந்த அளவுக்கு மோசமா வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் முக்கியமான வேலை தான். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க யாருக்கும் தெரியாம ஹைட் ஆகணும். இல்லன்னா மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அப்புறம் அவ்வளவுதான் டண்டனக்காதான். லூஃபி எல்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பா, மூச்சு வாங்கிக்கிறேன்னு நாக்க தொங்க போட்டுட்டு நாய் மாதிரி இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பான். அந்த அளவுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அந்த டைம் வாய்ஸ் மட்டும் கேட்கும், அடே உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இங்க இருப்பீங்கன்னு. ஐயோ மறுபடியும் ஏதோ எனிமி வந்துட்டான் போலன்னு சுத்தி முத்தி பார்த்தா மரத்து மேல நின்னு கத்திட்டு இருப்பான். யாரா அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே மேல இருந்து ஒரு ஜம்ப், அந்த இடமே புகை மண்டலம் ஆயிரும். அவன் PX4 பார்த்து வண்ட வண்டையா திட்டுவான், உன்னால கேவலம் அவமானம், ஒரு வார்ஷிப்பை பில்ட் பண்ற அளவுக்கு காஸ்ட் ஆகும் உன்ன மாதிரி ஒரு பேசிபிஸ்டாவை உருவாக்க. ஆனா நீ சண்டை போறதுக்கு துப்பு இல்லாம இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பைரட்ஸ் கிட்டயே தோத்து இருக்க அப்படி இப்படின்னு புகைக்குள்ள இருந்தே ஓவரா கழுவி ஊத்திட்டு இருப்பான். பின்ன இப்படி தோத்து போயிட்டான்ல, இந்த ஒரு கேவலத்தை எப்படி போய் அவன் சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் கேப் விடாம பேசிட்டு இருந்தோன்னு நம்மளுக்கு ஒரே பீதி. ஆமா, சண்டைக்கு அடுத்து எவன் வந்திருக்கான்னு தெரியலையே. மறுபடியும் பாஞ்சு சண்டை பொண்ணு போலையேன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, சென்டமரு, நேவி ஹெட் குவார்டர் சயின்ஸ் யூனிட்டோட கேப்டன். இவனை தானே அந்த கிசுரு பைய தேடிட்டு இருந்தான். இப்ப இவன் இங்க இருக்கான்னு அவன் வந்தான்னா நம்ம ஆளுல புலி போட்டுருவானே. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, வந்தவன் இன்னொரு குமாவை கூப்பிட்டு வந்திருப்பான். அவ்வளவுதான், மறுபடியும் ஒருத்தன அம்புட்டு பேருக்கு கண்ணெல்லாம் பிதிங்கிரும். ஒருவேளை இவன் நிஜமான ஆளா இருந்தா என்ன ஆகுறது? த்ரில்லர் பார்க்ல த்ரில்லு காட்டினால அந்த மாதிரி ஆயிரும். ஆனா இவன் நிஜமோ இல்ல டூப்ளிகேட்டோ, இப்போதைக்கு நம்மால கிட்ட சண்டை போறதுக்கு சுத்தமா பாடியில எனர்ஜி இல்ல. என்ன வந்தவன் அந்த அடிபட்டு கிடக்கிற குமாவை பார்த்து பேசிபிஸ்டான்னு சொன்னான். அதுதான் அதோட ஒரிஜினல் நேமா இல்ல என்னவா இருக்கும்னு சொல்லி ஒன்னும் புரியல. சரி கோடாரியோட வந்திருக்கிய, யாரா நீ என்னன்னு கேட்டா அவன், டேய் கோடாரியை வச்சிருந்தா உன் இஷ்டத்துக்கு கேப்பியா, நான் சொன்னாலும் எந்த யூஸும் இல்ல, அதனால உங்ககிட்ட எல்லாம் நான் எதையும் சொல்ல போறது இல்ல. என்கிட்ட இருக்கதாண்டா உலகத்திலேயே டஃபஸ்ட் டிஃபென்ஸ், அதனால உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்றதுக்கு என் வாயை ஓபன் பண்ண மாட்டேன், கம்ப்ளீட்டா சீல் பண்ணி வச்சுக்க போறேன். ஆனா மெண்டல் பையில வந்ததுக்கு உன் பேரையாச்சும் சொல்லு, அதையாச்சும் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டா நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னலடா விளக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் என்னைய பத்தி தெரியாது, நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே என் பேரு சென்டமரு, என் வாயை உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு டைட்டா மூடிட்டேன்னு, என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட வராதும்பானா. ஓ உன் பேரு சென்டமருவான்னு கேட்டா என்னங்கடா மூடி இருந்த வாய்கிட்ட வலுக்கட்டாயமா ஆன்சரை வாங்குறீங்களா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இனிமேட்டு நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். PX1 வேலையை ஆரம்பின்னு சொன்ன உடனே பொசுக்குன்னு பட்டால்னு பிளாஸ்ட் ஆவான். அவன் வெடிச்ச போர்ஸுக்கு இங்க நம்மாளுங்க எல்லாம் அப்படியே தெரிச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வந்து விழுவாக்கே. அந்த அளவுக்கு பயங்கரமான பிளாஸ்ட். என்ன இவன் பீம கண்ணா பின்னான்னு யூஸ் பண்றான்? என்ன சொன்னாலும் இதோட இவன் 3வது ஆளு. பட் இவனோட மிஸ்டேப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு நேரம் இல்ல. ஏன்னா இப்போதைக்கு இவங்க சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இவங்க கண்டினியூ பண்ணி சண்டை போட்டாங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமான காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை அள்ளிட்டு போக கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இனி இதுக்கப்புறம் அட்மிரல் வேற வருவான். சோ கிளம்புறதா நல்லதுன்னு சொல்லும் போது லூஃபியா தான் சொல்லுவான். ஆனா அங்கேயும் ஒரு
பிரச்சனை இருக்கு, அத்தனை பேரும் ஒட்டுக்கா போனா ஈஸியா தொக்கா லாக் பண்ணிடுவானுங்க. சோ பிரிஞ்சு போறதான் பெஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுவானா. இத கேட்ட உடனே சாப்பர் உசோப்புக்கு செம ஹாப்பி. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நல்ல முடிவு, போயிட்டு வரேன் பை பைன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அதே மாதிரி இப்ப இவங்க 3 பேருமே ஸ்பிளிட் ஆகலாம்னு பிளான் பண்ணுவாங்களா. பாவம் ஜோரோவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ ஓகே தானே, பார்த்து போய்க்குவியான்னு கேட்ட உடனே என்னைய பத்தி கவலைப்படாரா வெண்ண, போயிட்டு வாடான்னு சஞ்சய வண்ட வண்டியா திட்டுவான். சஞ்சி வழக்கம் போல நமி பின்னாடி என் உசுரே போனாலும் சரி அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு நெளிஞ்சுக்கிட்டே பின்னாடி போவான். சரி சரி வந்து தொலைடான்ட்டு அவளும் போவா. பிராங்கியை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான். உசுறு போனதுக்கு அப்புறம் எங்களை எப்படா ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்பான். அவன் இந்த ஆஃபர் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் நாட் ஃபார் கேஸ் வண்டியும்பான். அதாவது நம்ம பிராங்கி ஒரு கேஸ் வண்டியாமா. சட்டி போட்ட ஜாம்பவானெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாது, போயிட்டு வா டட்டா பை பைம்பான். இங்க அந்த குமா கண்டமேனிக்கு உசோப்ப அட்டாக் பண்ண உடனே அவன் வீதியில எங்க போறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருந்த ஜோரோவோட கழுத்தை போய் பிடிச்சுக்குவான். போறதான் போற, என்னைய காப்பாத்தி கூப்பிட்டு போடா, என்னால முடியல, எனக்கு பயமா இருக்கு, வீதியா இருக்கு, செத்துருவோம் போல, பழைய விஷயம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போதுமா. அவன் ஜோரோவுக்கே அடிபட்டு இருக்கு, அவனை புடிச்சு இந்த இழுத்தானா. அப்ப ப்ரூக் இருந்துட்டு கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போறேன். த்ரில்லர் பார்க்ல என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தவன் நானு, நீ தானே அவனை ஸ்டாப் பண்ண எனக்கு நல்லா தெரியும்பா. ஜோரோவும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். இங்க இவங்க 3 பேரும் ஒரு சைடு ஓடிட்டு இருப்பாங்க. சாப்பருக்கெல்லாம் அந்த பீமை பார்த்து பயங்கரமா பீதி ஆகுது, அதனாலேயே கதறிக்கிட்டே ஓடுவான். சரி இப்ப இவங்க கண்டபடி பிரிஞ்சுட்டாங்கல்ல, இவங்க 3 டீமும் 3 நாள் கழிச்சு சன்னில மீட் பண்ணணும். அப்ப அந்த சென்டமரு குமா கிட்ட 3 பேரும் பிரிஞ்சு வர்றாங்க, அவங்கள விடாத, அவங்க மட்டும் 12ஆம் நம்பர் ட்ரீ கிட்ட போயிட்டாங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அவன் அட்டாக் பண்ண கிளம்பிட்டான். அப்பதான் உசோப்பு புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பார்ப்பான். என்னன்னா எல்லாம் எங்க ஓடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே நீ ஃபாலோ பண்ணி வருவ, இறா அவங்கள வச்சுக்கிறேன்னு சொல்லி ஸ்மோக் பாம டைரக்டா அந்த சென்டமரு மேல விட்டு அடிப்பான். சோ அந்த இடமே கண்ணா பின்னான்னு புகையில நிறைஞ்சு வெளியும். இதாண்டா கேப்னு அடிச்சு புரண்டு ஓடுவான். ஆனா அந்த குமா நம்ம சஞ்சி, பிராங்கி, நமி இவங்க 3 பேரும் தப்பிச்சு போக இருந்த பிரிட்ஜை அவன் காலி பண்ணிட்டான். ஐயோன்னு பார்த்து பீதி ஆயிட்டு இருக்க அந்த கேப்ல டப்புன்னு முன்னாடி வந்து வாயில இருந்து லேசர் எடுத்து அட்டாக் பண்ண போவான். ஐயோ வேணாண்டா வேணாண்டா இப்படி பண்ணாதேன்னு இவங்க பதறிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி மாட்டிட்டாங்கன்னு ஆப்போசிட்ல இருக்க நம்மால எல்லாம் பார்த்துட்டாங்க. நிலைமை மோசமாயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த டைம் கரெக்டா லூஃபியை பிளாக் பண்ணி அந்த சென்டமர் வந்து நிப்பான். மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல கண்ணா, ஏன்னா உங்களை பத்தியே மத்தவங்க கவலைப்பட வேண்டி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா. லூஃபி ஒன்னே கம் கம் கேட்லிங்னு சொல்லிட்டு கண்டமே நீங்க பஞ்சு வச்சுட்டு பக்கத்துல வருவான். ஆனா அவன் சிம்பிளா 2 கைய மட்டும் தான் நீட்டுவான். அப்படியே லூஃபி எல்லாம் தெரிச்சிருவான். அவன் என்ன பண்ணிட்டான்னு இப்படி லூஃபி தெரிச்சான்னு தெரியல. ஆனா இவனோட டிஃபென்ஸ் தான் வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் டிஃபென்ஸ் ஆமா. யாராலையும் நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா லூஃபி கீழே லேண்ட் ஆவானா. அவனை ஒரே அடி பையன் அப்படியே கண்ணா பின்னான்னு தெரிச்சிருவான். நம்ம டீமோட மெயின் ஆளுக்கே இந்த நிலைமைன்னா மத்தவங்க நிலைமை என்ன ஆகுறது. இதுல வேற அந்த சென்டமருக்கு எந்த ஒரு பவர்ஸும் கிடையாதாமா. பவர்ஸ் எல்லாமே இந்த அடி அடிக்கிறான். பவர்ஸ் வந்தா என்ன ஆகும். அதே நேரம் ஜோரோ, ப்ரூக், உசோப் இவங்க 3 பேரும் தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் ஆப்போசிட்ல ஏதோ பலீன்னு வந்து நிக்கும். எவனோ அட்டாக் பண்ணதான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சோ பொலந்துலான்னு சொல்லி கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடியா நிக்கும் போது ஒத்த வேலை நீட்டி அவன் பவரை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான் பட்டு பயங்கரமா அங்க ஒரு பிளாஸ்ட் ஆகும். அப்ப ஜோரோன்னு கத்துற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். மிச்ச டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ என்னாச்சா ஏதாச்சோன்னு பார்த்தா ஜோரோ முடியாம அங்கேயே சுருண்டு விழுவான். ஜோரோவை பீமை வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு அப்படியே அந்த புகையை காட்டுறாங்க. பெரிய சைஸ்ல ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். எஸ் நீங்க நினைக்கிற ஆளே தான். பாவம் ஜோரோவால இதுக்கு மேல மூவ் பண்ண முடியல. சென்டமரை பார்த்துட்டு என்ன அங்கிள் வரக்கு இவ்வளவு லேட்டானு கேட்பான். அப்படின்னா அது யாரு, கிசரு. அவன் பேரை கேட்டவனே ரோபினுக்கு எல்லாம் அள்ளு விடும். வந்திருக்கிறது நேவி அட்மிரல், எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கப்பா, எது அட்மிரலான்னு அத்தனை பேருக்கு அள்ளு விடும். அவன் ஜோரோவை பார்த்து என்ன ஜோரோ இப்படி லேட் பண்ணிட்டேன், 120 மில்லியன் பவுண்டி, இப்படியா பொறுப்பு இல்லாம இருப்பாங்க, நீ ஒரு கத்தி சண்டை வீரன்னு கேள்விப்பட்டனே, ஒரே அடியில கவுந்துட்ட, நீ நல்லா சண்டை போட்டு பழகணும், பத்தாது இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் நல்லா நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு ஜோரோ மிதிக்க போவான். அவன் மிதிச்சா இப்ப ஜோரோ கன்ஃபார்மா செத்துருவான். அவன் அப்படி காலை தூக்கும் போது அவன் கால்ல இருந்து பயங்கரமான ஒரு பீம் வரும். அதை பார்த்துட்டு ஜோரோன்னு சொல்லி நம்ம லூஃபி பயங்கரமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.